ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போக்கிரி படத்துடைய ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். போக்கிரி படம் தெலுங்கில் வந்த போக்கிரி படத்துடைய ரீமேக் தான். இந்த தெலுங்கில் வந்த போக்கிரி படம் 2006 ரிலீஸ் ஆச்சு. இந்த போக்கிரி படம் 2007 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் மகேஷ் பாபு இலியானா நடிச்சிருப்பாங்க. பூரி ஜெகநாத் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். விஜயோடைய ரீமேக் படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கில்லி, வில்லு, நண்பன், காவலன், போக்கிரி. இந்த வரிசையில் கில்லி படம் எப்பயுமே நம்பர் 1 இருக்கும். பட் அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த போக்கிரி படம் தான் வரும். இந்த போக்கிரி படம் தான் பிரபுதேவா அவர்களுடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் டெபியூட் பண்ண படம். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே மிகப்பெரிய ஆக்டரான விஜய் வச்சு அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் காதல், வில்லு, இன்னும் நிறைய படம் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஹிந்திக்கே அவர் போய் நிறைய படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஜய்க்கு பேராக அஷின் நடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ இந்த படம் தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலாக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தேட்டரில் பார்க்க வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. இந்த படம் கேடிவியில் எத்தனை டைம் போட்டாலும் நான் உட்காந்து பார்ப்பேன். பட் இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்கும்போது பார்க்குறப்போ வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் வில்லனாக நடிச்சிருப்பார். அவர் எந்த படத்தில் வில்லனாக நடித்தாலும் அவரை உட்காந்து பார்க்குற ஒரு ரசிகனாக நானும் இருக்கேன். ஸோ இந்த படத்துலேயும் வில்லனிசமை வேறு லெவலில் பண்ணியிருப்பார் பிரகாஷ்ராஜ் சார். படத்துக்கு மியூசிக் மணி சர்மா போட்டிருப்பார். ஸோ தெலுங்கு போக்கிரி படத்துக்கும் மணி சர்மா தான் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ அதில் ஒரு 2 பாட்டை தூக்கி இதுலேயும் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இந்த போக்கிரி படத்தில். ஆடுங்கடா என்ன சுற்றி சாங்ஸ்க்கெல்லாம் தேட்டரில் டான்ஸ் தான். ஸோ எனக்கு இந்த படத்தில் டோல் டோல் சாங் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துடைய ரீமாஸ்டர்டு வெர்ஷன் நல்லாவே இருக்குது. தேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா பக்கத்தில் இருக்க தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த போக்கிரி படம் எவ்வளோ பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.